ஆபத்தான நீர்வாழ் உயிரினங்களை கடத்திய பெண் உட்பட 3 கைது. சுற்றுச்சூழல் அமைப்பை பாதிக்கக்கூடிய 3500க்கும் மேற்பட்ட நீர்வாழ் உயிரினங்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சுங்க திணைக்கள நீர்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மர்மமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞன். கல்கிசை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹுலுதாகொட வீதியில் உள்ள கைவிடப்பட்ட காணியிலிருந்து வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் இரத்மலானி மஹிந்தாரம வீதியை சேர்ந்த 23 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். அவர் கடந்த 30ஆம் தேதி இரவு வீட்டை விட்டு வெளியேறியிருந்த நிலையில் வீடு திரும்பாத காரணத்தினால் இது குறித்து அவரது சகோதரர்கள் ஒருவர் கல்கிசை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். சப்ரஹமுவ பல்கலைக்கழக மாணவனின் மரணம். சப்ரஹமுவ பல்கலைக்கழக மாணவனின் திடீர் மரணம் தொடர்பில் விடயங்கள் ஆராய்வதற்காக 3 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அறிக்கை விரைவாக கையளிக்குமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்த தெரிவித்தார். சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப விஞ்ஞான பீடத்தின் 2ஆம் வருட மாணவர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவர் உள்ளிட்ட தொழில்நுட்ப விஞ்ஞான பீடத்தின் மாணவர்களுக்கு தற்போது இணையவழி ஊடாகவே கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அதற்கமைய அந்த மாணவருக்கு பல்கலைக்கழகத்திற்கு வரவேண்டிய தேவை இருக்கவில்லை எனவும் உபவேந்தர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் குறித்த மாணவன் கடந்த 26ஆம் தேதி பல்கலைக்கழகத்திற்கு வந்துள்ளதாகவும் 27ஆம் தேதி பல்கலைக்கழக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்றுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். குறித்த மாணவனுக்கு பல்கலைக்கழகத்திற்குள் தங்குமிட வசதி வழங்கப்படாவிட்டாலும் அவர் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியிலே தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே குறித்த திடீர் மரணம் பகிர்வதை காரணமாக இடம்பெற்றுள்ளதாக சந்தேகம் காணப்படுவதாக தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டிற்கமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மக்களின் எதிர்பார்ப்பை தவிடு பொடியாக்கிய தேசிய மக்கள் சக்தி அரசு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முடிவில்லா பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நேற்று நுகேகொடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபக்ச மேற்கண்டவாறு கூறினார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் மக்களால் இனி தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான வரி கொள்கைகளை பேணி வருவதாகவும் கூறினார். தமிழ் மக்களை நாம் புறக்கணிக்கப் போவதில்லை. மேதின கூட்டத்தில் அனுர வெளிப்படை. தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் தரப்பினரை முழுமையாக புறக்கணித்து எம்மை தெரிவு செய்துள்ளனர். தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பு காலிமுகத்திடலில் நேற்று நடைபெற்ற மேதின நிகழ்வின் போதே மேற்கண்டவாறு கூறினார். தமிழரசு கட்சியுடன் இணைய தயார். தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். வடமராட்சி நெல்லியடியில் தமிழ் தேசிய பேரவை நடத்திய மேதின கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு கூறினார். காவல்துறை பாதுகாப்பு கோரும் தேசப்பந்து. காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான எழுத்துமூல கோரிக்கை நேற்று பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பதவி சார்ந்த கடமைகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனின் உயிருக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் கஞ்சிபாணி இம்ரானிடமிருந்து அச்சுறுத்தல் காணப்படுவதாக அண்மையில் தகவல் வெளியாகியுள்ளது.